ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜெய்ஸ் மெமரிஸ். ரொம்ப நாள் ஆச்சு நான் லாங் வீடியோ போட்டு. ஒரு சின்ன சம்பவம் ஒன்று நடந்து போச்சு. அந்த சம்பவத்தினால நான் கொஞ்சம் மென்டலி அப்செட் ஆகிட்டேன். அதனால தான் நான் லாங் வீடியோ போட முடியல. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லும் பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஷேர் பண்ணலனாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க விஷயத்த கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட ரிலேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட குழந்தைங்க, உங்கள் சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் எல்லாத்துட்டையும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க விஷயத்த கன்வே பண்ணுங்கள், அவேர்னஸை கொடுங்க. ஓகேவா? இப்போ வாங்க, இது என்ன அவேர்னஸ் வீடியோ அண்ட் அன்றைக்கி என்ன சம்பவம் எனக்கு நடந்தது அப்படின்னு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போன மாதம், அதாவது ஜூன் 22 மதியம் பார்த்திங்கன்னா லஞ்செல்லாம் முடிச்சுட்டு, வேலை எதுவுமே இல்லை அப்படின்னா எனக்கு மதியானம் தூங்குகிற பழக்கம் உண்டு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியானம் வந்து நான் தூங்கிட்டேன். கரெக்டாக ஒரு 4:30 இருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு, அதாவது ஈவினிங் 4:30க்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ கால் ஒன்று வருது. இன்கமிங் கால், வீடியோ கால் வருது. புது நம்பர்லேருந்து, அன்னோன் நம்பர்லேருந்து வருது. ஸோ அந்த நம்பர் ப்ளஸ் அந்த நம்பருக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு கேர்ளோட நேம் வந்து போட்டிருந்தது. அந்த நேம் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டோட தங்கச்சி நேம், என்னோட ஒரு ஃப்ரெண்டோட தங்கச்சி நேம். அப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எதுக்கு இவ வந்து வீடியோ கால் பண்ணுறா, அதுவும் புது நம்பர்லேருந்து கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், டக்குன்னு அட்டன் பண்ணிட்டேன் அந்த காலை. நான் தூக்க கலக்கத்தில் வேறு இருந்ததுனால என்னால் ரொம்ப சிந்திக்க முடியல. கால் வந்ததும் நான் வந்து டக்குன்னு அட்டன் பண்ணிட்டேன். நான் அட்டன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு, அதாவது காலர் சைடில் உள்ள ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆயிருந்தது. அவங்க சைடில் எதுவுமே எனக்கு தெரியல, என்னோடய ஃபேஸ் மட்டும்தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? இந்த வீடியோ கால் வந்து ஒரு 19 செகண்ட்ஸ் ஓடிச்சு. ஆக்சுவலி அந்த 19 செகண்ட்ஸும் அவங்களோட ஸ்க்ரீன் ஆஃபில் இருந்தது அண்ட் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, வாய்ஸ் எதுவுமே இல்லை. நான் ஹலோ ஹலோ யாருப்பான்னு கேட்டுகிட்டே இருக்கிறேன். தென் நான் வந்து காலை கட் பண்ணிட்டேன். செகண்ட் டைம் அவங்கக்கிட்டேருந்து மறுபடியும் வீடியோ கால் வருது. நான் வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டேன். எப்படி அப்படின்னா, யார்டா அது டேரெக்டாக வீடியோ கால் பண்ணுறாங்க, அவங்களோட கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு வீடியோ கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அட்டன் பண்ண உடனே என்னோட கேமராவை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 5 செகண்ட்ஸ் சைலன்ஸ். என்னோட கேமரா ஆஃப், அவனோட கேமராவை விரலை வச்சு மறைச்சிருக்கிறான். 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அவன் கையை எடுக்கிறான், அவனோட ப்ரைவேட் பார்ட்டை காட்டுறான். அதாவது ஒருத்தன் நியூடாக அப்பியர் ஆகிறான். அவனோட முகத்தை காட்டாமல் இடுப்புக்கு கீழே நியூடாக அப்பியர் ஆகிறான். இதை பார்த்ததுமே எனக்கு பயங்கர ஷாக்கு. கும்மால யாருடா இவன் சொல்லிட்டு நான் படக்குன்னு காலை கட் பண்ணிட்டேன். இந்த கால் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10 செகண்ட்ஸ் ஓடி இருக்குது டியூரேஷன். அதில் ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் அவனோட கேமராவை அவன் விரல் வச்சு க்ளோஸ் பண்ணியிருந்தான். அடுத்த 5 செகண்ட்ஸ் தான் அவனோட ப்ரைவேட் பார்ட்ஸை வந்து காமிச்சிருக்கான். ஆக்சுவலி அது ஃபஸ்ட்டு க்ளோஸ்அப்பில் காமிச்சு அதுக்கப்புறம் ஜூம் அவுட் பண்ணதுக்கப்புறம் அதுன்னு எனக்கு தெரிஞ்சது. டக்குன்னு கட் பண்ணிட்டேன். கட் பண்ணது ரிப்பீட்டடாக மறுபடியும் 2 தடவை அவன் கால் பண்ணால் நான் திரும்ப கட் பண்ணி விட்டுட்டு பிளாக் பண்ணுறதுக்குள்ளே, அவன் நம்பரை பிளாக் பண்ணுறதுக்குள்ளே மெசேஜ் அவன்ட்டு இருந்து, ஹாய் யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல், ஷால் வி பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருந்தது. நான் என்ன பண்ணிட்டேன், ரிப்போர்ட் பண்ணி பிளாக் பண்ணிட்டேன். ரிப்போர்ட் பண்ணி பிளாக் பண்ணதுனால அந்த மெசேஜஸ் வந்து டெலீட் ஆகிடுச்சு. இத்தனை வருஷ வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வீடியோ காலை நான் அட்டன் பண்ணதே கிடையாது. யாராக இருக்கும் எவனுக்கு நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு கால் பண்ணுறதுக்கு தைரியம்னு சொல்லிட்டு ரொம்ப உட்காந்து திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்பரை பார்த்தேன், ட்ரூ கலரில் பார்க்குறேன், அது எங்கேயோ ஜம்மு காஷ்மீரில் காட்டுது, லொக்கேஷன் காட்டுது. இப்போ எவன்டா இவன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே கன்ஃபியூசன். இதே அப்படி ஒரு மாதிரி பயங்கரமாக அப்செட்டாக இருந்தது. அந்த காட்சி வந்து கண்ணில் வந்துட்டு போய் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ஆனாலும் அந்த டைமில் நான் வந்து வீட்டில் யார்ட்டையுமே ஷேர் பண்ணலை இந்த விஷயத்தை, அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்ட்டையும் நான் ஷேர் பண்ணலை. ஏன்னா மொதல் நாள் தான் பார்த்திங்கன்னா என் பையனுக்கு செமஸ்டர் முடிஞ்சு 22nd நைட் வந்து அவன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொடைக்கானல் ட்ரிப்பு போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அவன் வந்து கொடைக்கானல் போகிறதுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்ததுனால சரி இந்த டைமில் அவன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அப்செட் பண்ண வேண்டாம், ஃப்ரீயாக விடுவோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அவனுக்கு இந்த விஷயம் அப்போ எதுவும் தெரியாது. என்னோடய ஹஸ்பண்டுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. மேபி இந்த வீடியோ பார்த்து தான் அவர் தெரிஞ்சுக்குவார். ஸோ என் பையனை சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய கசின் சிஸ்டர் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி இப்படி நடந்த விஷயத்த சொன்னேன், ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த காலோட நேச்சர் என்ன, பேஸ் என்ன, அவங்களோட மோட்டிவ், அந்த காலரோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை எனக்கு வந்து ஷேர் பண்ணாங்க. ஆக்சுவலி இந்த காலர்ஸோட மோட்டிவ் என்னென்னா, நம்மளை மிரட்டி நம்மக்கிட்ட பணம் பறிக்கிறது தான் இவங்களோட மோட்டிவ். இதுக்காக ஒரு பெரிய டீமே ஒன்று ஃபார்ம் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களாம் இந்த வேலையை செய்கிறதுக்கு. அதாவது இவங்க வந்து ரேண்டமாக நம்மளோட நம்பர்ஸ் வந்து எங்கேயா இருந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க. பிக் பண்ணிவிட்டு
அதாவது அவங்க கால் பண்ணும்போது ஆண்கள் அட்டன் பண்ணாங்க அப்படின்னா பெண்களை நியூடாக காமிச்சு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறாங்க. வீடியோ கால் அட்டன் பண்ணுறது ஒரு பொண்ணாக இருந்துச்சுன்னா ஆண்கள் வந்து நியூடாக அப்பியர் ஆகி அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை விக்டிம்ஸ்க்கு அனுப்பி அவங்கக்கிட்ட மிரட்டி, அதாவது நீ வந்து எனக்கு இவ்வளோ பணம் கொடுக்கல அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து சோசியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ணுவோம், ஃபேஸ்புக்கில் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் ஆர் யூடியூப்பில் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உன் மானம் பேரும் மரியாதை பேரும்னு சொல்லிட்டு மிரட்டி அவங்கக்கிட்டேருந்து பணம் பறிக்கிறதுக்காக இப்படி ஒரு கும்பல் செயல்படுது. இந்த மிரட்டலுக்கு பயந்து ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு பணத்தை அனுப்பி ஏமாந்துருக்காங்க. ஒரு சிலர் வந்து மன உளைச்சல் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. அதாவது இந்த ஸ்க்ரீன்ஷாட் ஆர் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வச்சு எப்படி மிரட்டுறாங்கன்னா, நீ வந்து டேஷ் வீடியோ பார்க்குற, டேஷ் சேட் பண்ணுற அப்படிங்கிறத உன் ஃபேமிலிக்கு சொல்லிடுவேன், வெளிப்படுத்திடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன் அப்படி சொல்லி மிரட்டுறாங்களாம். அந்த டேஷில் என்ன வருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்களே ஃபில் பண்ணிக்காங்க. ஏன்னா என்னோடய வீடியோவை நிறைய குழந்தைங்க பார்க்குறாங்க, அதனால் நான் ஓப்பனாக சொல்ல முடியாது. இந்த ஸ்கேம் வந்து பல வருஷமாகவே நடந்துகிட்ருக்கு தான். ஆனால் எனக்கு இதை பற்றி கொஞ்சம் கூட தெரியாது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு இதை பற்றின நாலேஜ் வந்து எனக்கு கிடச்சிருக்குது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் மெசஞ்சரில் ஏதாவது ஒரு ஃபேக் ஐடியிலேருந்து, கேர்ள் ஐடியிலேருந்து சேட் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, அப்புறம் ரொமான்டிக்காக நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ காலில் நியூடாக அப்பியர் ஆகிறது, அதுக்கப்புறம் யார் சேட் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களையும் நியூடாக அப்பியர் பண்ண வைக்கிறது, அதை வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எடுத்துகிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கிறது, இந்த மாதிரிலாம் வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி நியூடாக அப்பியர் ஆகி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு மிரட்டுறது, இது வந்து ஒரு புது ட்ரெண்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்களாம். லக்கிலி நான் இந்த ஸ்கேம்லேருந்தும் ட்ராப்லேருந்தும் சிக்காமல் தப்பிச்சிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ராப் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அன்னோன் நம்பர்லேருந்து உங்களுக்கு எந்த ஒரு ஆப்லேயும் வீடியோ கால் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணாதீங்க. குழந்தைங்க கையில் நம்ம மொபைலை கொடுக்குறதுனால கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ப்ரிகாஷன் எடுத்தே ஆகணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ப்ரைவசி செட்டிங்னு இருக்கும். இந்த ப்ரைவசி செட்டிங் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங் இருக்குது. அந்த கால்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சைலன்ஸ் அன்னோன் கால்னு வரும். அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருங்க. அப்படி சைலன்ஸ் அன்னோன் காலை வந்து ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா புது நம்பர் எந்த நம்பர்லேருந்தையும் உங்களுக்கு வீடியோ காலும் வராது, வாட்ஸ்அப்புக்கு ஆடியோ காலும் வராது. ஆனால் அது கால் ரெஜிஸ்டரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும், பட் உங்களுக்கு அந்த டைமில் கால் வராது. ஸோ நமக்காகவும் குழந்தைங்களோட சேஃப்டிக்காகவும் வாட்ஸ்அப்பில் அன்னோன் சைலன்ஸ் காலை ஆன் பண்ணி வைங்க. ஏன்னா இந்த மாதிரியான காட்சிகள் வளர்ந்த பெரியவங்களான நம்மளையே வந்து இவ்வளோ தூரம் அப்செட் பண்ணும்போது குழந்தைங்களை வந்து ரொம்ப பாதிக்கும். உங்களுடைய மற்ற சோசியல் மீடியா ஆப்ஸ் எல்லாத்துக்குமே பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணி வைங்க. உங்களுடைய மற்ற சோசியல் மீடியா ஆப்ஸ் எல்லாத்துக்குமே பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணி வைங்க. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ராப்பில் சிக்கியிருந்தாலும் தைரியமாக இருங்க, பயப்பட தேவையே கிடையாது. அந்த காலருக்கு எகெயின்ஸ்டாக நீங்கள் வந்து தாராளமாக சைபர் க்ரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கூட கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி, சப்போஸ் உங்களோட ஃபேஸோ உங்களோட வீடியோவோ ரெஜிஸ்டர் ஆகிருந்தது, அதாவது ரெக்கார்ட் ஆகிருந்தது அப்படின்னா அதை டெலீட் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஸோ தைரியமாக இருங்க, அலர்ட்டாக இருங்க, அவேர்னஸோடு இருங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க விஷயத்த கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நானும் என்னோட பையனுக்கும் என்னோட பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு இந்த விஷயத்த ஷேர் பண்ணி அவங்களையும் அலர்ட்டாக இருக்க சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கா தனிப்பட்ட முறையில் நான் இதை சொல்லிகிட்டு இருக்க முடியாதுங்கிறதுக்காக என்னோடய வெக்கத்தை விட்டு சோஷியல் மீடியாவில் அதுவும் யூடியூப்பில் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த வீடியோ கால் வந்து நாளைக்கு உங்கள் வீட்டு பெண்களுக்கும் வரலாம், ஆண்களுக்கும் வரலாம். அதனால் கண்டிப்பாக எல்லாரும் அவேர்னஸாக இருங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா மக்கள் அனைவருக்கும் நன்றி. கண்டென்ட் கொடுத்த அந்த கஸ்மாலத்துக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.